கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இப்போது நாம் ரபியுல் அவல் மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ரபியுல் அவல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தை பத்தி பார்க்குறோம். இதை நீங்க தினமும் மோதிக்கொள்ளுங்க. இதனால நமக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்முடைய எல்லா விஷயமுமே அதிலேயே அடங்கிரும்னு சொல்லலாம். நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வறுமை, கடன் சொல்லிட்டு எல்லாவற்றையுமே போக்கக்கூடியதாக இந்த அமல் இருக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு தேவையான எல்லாவித நல்லதையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில், நல்ல ஒரு கண்ணியம், நல்ல ஒரு உயர்வு, சுத்தமா உடல்ல நோய் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம்னு சொல்லி நமக்கு தேவையான அனைத்தையுமே இந்த உலகத்திலையும் கொடுக்கும். அதே மாதிரி மறுமைக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்ப இந்த ஒரு இபாதத்தினால, இந்த ஒரு விஷயத்தினால நமக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. அந்த இபாதத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மற்றவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் அமல் செய்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை தருவானாக. நீங்களும் எனக்காக துவா செய்து கொள்ளுங்க. இப்ப நம்ம அந்த விஷயத்தை என்னன்னு பார்க்கலாம். இந்த ரபியுல் அவல் மாதம் அப்படிங்கிறது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய 3வது மாதம். நம்ம முதல் மாதம் முடிச்சுட்டு மொஹரம் முடிச்சுட்டு சஃபர்ல நம்ம முதல் மாதம் மொஹரம் முடிச்சுட்டு இப்ப சஃபர்ல இருந்துட்டு இருக்கோம். சஃபருடைய கடைசி நாட்கள்ல இருந்துட்டு இருக்கோம். நமக்கு பாத்தீங்கன்னா நாளை பாத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரபியுல் அவல் பிறை பிறக்கக்கூடியதாக இருக்குது. எல்லாருமே ஒரு நாள் முன்கூட்டியே சொல்லுங்கன்னு சொல்றதுனால நாளைக்கு பிறக்குதுன்னு நம்ம இன்னைக்கே நம்ம சொல்றோம். இந்த மாதத்துலதான் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. முதல்ல நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு? நம்மளுடைய சமுதாயத்தை நேர்வழி காட்டக்கூடிய ஒரு தூதராக அல்லாஹோட புறத்துல இருந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தூதரை அனுப்பியிருக்கான். அந்த தூதர் மூலமாகத்தான் அந்த சமுதாயமே நேர்வழிப்படக்கூடிய சமுதாயமாக இருந்திருக்கு. அப்ப அல்லாஹுவை நம்ம தெரிந்து கொள்ளணும், அவனை வணங்கணும். இப்படி அல்லாஹு அப்படிங்கக்கூடிய ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் அப்படிங்கக்கூடிய அந்த ஏக இறை கொள்கையை பறைசாட்டுனதே பார்த்தா தூதர்கள் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தூதர் வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஆரம்பிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்காங்க. அதுல நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஆக்கி வைத்தான். அதே மாதிரி ஒரு சமுதாயம் கண்டிப்பாக அல்லாஹையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தையும் பின்பற்ற வேண்டும். இதுல எதையாவது ஒண்ணு அவர்கள் புறக்கணித்தாலும் கூட அவர்கள் ஒரு உண்மையான முஸ்லீமாகவும் முஹ்மீனாகவும் இருக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே ஈரான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யார் இருக்கா? ஷியாக்கள் இருக்காங்க. அந்த ஷியாக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லாஹுவை வணங்குவாங்க, அதே மாதிரி குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொள்வாங்க. ரெண்டுக்கு நடுவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயமா போயிடுறாங்க. ஆனா நாம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு கருணையை கொண்டு நம்ம நபியையும் ஏற்றிருக்கோம், அல்லாஹுடைய குர்ஆனையும் ஏற்றிருக்கோம், அல்லாஹையும் ஏற்றிருக்கோம். அப்ப லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய தூதரையும் பின்பற்றி தன்னை அடைய சொல்லிதான் நமக்கு வழிகாட்டியிருக்கான். அல்லாஹ் அனுப்பிய தூதரையும் நம்ம கண்ணியப்படுத்தி பின்பற்றக்கூடிய சமுதாயமாக நம்ம இருந்திருக்கோம். அதுக்கே நம்ம முதல்ல அல்லாஹ்விடத்துல நன்றி சொல்லிக்கணும். அப்படி நம்ம பின்பற்றக்கூடியவர்கள் அந்த தூதருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறோம், முஹ்மீன்களே நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஸலவாத்துனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஸலவாத்து என்ன பண்றோம்? அடிக்கடி நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து சொல்லுவோம். அதுவே பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன ஸலவாத் தான். அது இல்லாம நமக்கு பெரிய பெரிய ஸலவாத்துகள் நிறைய வெரைட்டியா நிறைய ஸலவாத்துகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நாம சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். நாம ஸலவாத்துன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா. இப்ப நான் உங்களை பாக்குறேன், உங்களை பார்த்துனா என்ன சொல்றேன்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றேன். இப்ப அந்த அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்கள் மீது சாந்தியை அருள்வானாகன்னு அர்த்தம். அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நான் துவா செய்யறேன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சலாம் ஒரு துவா, நீங்க எனக்கு சொல்லக்கூடிய சலாம் எனக்கான ஒரு துவா. அந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது அல்லாஹ்விடத்துல அவர்கள் மீது நம்ம துவா செய்றோம். அதே மாதிரிதான் நபியின் மீது நம்ம ஸலவாத்து
சொல்றோம்னா, அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாந்தியை கொடுக்கட்டும், அருளை கொடுக்கட்டும், பரக்கத்தை கொடுக்கட்டும் நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி நபியுடைய குடும்பத்துக்கும் சேர்த்து நம்ம கேட்கிறோம். அப்ப நாம அவர்களுக்காக ஓதக்கூடிய ஸலவாத்துங்கிறது அவர்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்துல பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா. அதே அல்லாஹ் வந்து நான் ஸலவாத் ஓதுனேன்னு சொல்றானே, அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நபியின் மீது அருள் பொழிகிறேன்னு சொன்னதுக்கு சமமாக இருக்கும். அப்ப வந்து நாம வந்து அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அல்லாஹ் யார் இடத்துலயும் கேட்க தேவையில்ல. நானும் ஸலவாத் ஓதுகிறேன், மலக்குமார்களும் ஸலவாத் ஓதுகிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் அருள் புரிகிறான்னு அர்த்தம். மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்விடத்துல துவா செய்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அருளை பொழிய அல்லான்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளை மாதிரி வந்து மலக்குமார்களும் ஸலவாத் மூலமாக அல்லாஹ்விடத்துல துவா செய்றாங்க. அல்லாஹும் நேரடியாக நபியின் மீது அருள் பொழிந்து கொண்டிருக்கிறான். அப்ப வந்து தன்னுடைய வேதத்திலேயே அல்லாஹ் வந்து மூன்றையுமே சொல்லிட்டான். நீங்க ஓதுணும் முஹ்மீன்களே, உங்களுக்கு இது கட்டளை அப்படின்ட்டான். அல்லாஹ் ஒரு விஷயத்த வந்து குர்ஆன்ல இறக்கிட்டானா அதை நம்ம பின்பற்றணும். ஸலவாத் ஓதுவது நம்ம மீது வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல அல்லாஹும் அருள் பொழிந்து கொண்டே இருப்பதாகவும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னும் மலக்குமார்களும் ஓதிக்கொண்டே இருக்கிறதாகவும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப பார்த்தா நபியின் மீது எல்லா நேரமும் நம்ம ஸலவாத் ஓதுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான. அதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நேரமும் இல்லை, குறிப்பிட்ட முறையும் இல்லை. நீங்க ஒழு செய்துதான் ஓதணும், கிப்லாவுக்கு முன்னாடி உட்காந்துதான் ஓதணும்லாம் கிடையாது. நீங்க வேலை செய்யும் போது கூட ஸலவாத்தே ஓதலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன ஸலவாத் ஓதணும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸலவாத் ஓதுனா கிடைக்கக்கூடிய தலை சிறந்த 20 சிறப்புகளை பத்தி ஆலிம்கள் சொல்லியிருக்காங்க. அதை ஒரு நிமிடம் கேட்டா உங்களுக்கு புரியும் எவ்வளோ விஷயங்கள் இதுல இருக்கா. அப்படி இருந்தா நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் இது ஒன்றே போதுமே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த 20 சிறப்புகள் தான். முதல் சிறப்பு என்ன தெரியுங்களா, ஒரு முறை நம்ம ஸலவாத் ஓதுறதுனால அல்லாஹ் நம்ம மீது 10 முறை அருள் புரிகிறான்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை சொல்லியிருக்காங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் 10 மடங்காக கிடைக்குது அப்படின்னா, நம்ம ஒரு துவா கேட்கிறோம், அல்லாஹ் நம்ம மேல 10 அருள் புரிந்துட்டானா அந்த அருளை கொண்டு நம்ம துவாக்கள் கபூலாக்கப்படும். அவனுடைய கருணை கிடைக்கும், அவனுடைய ரஹ்மத் கிடைக்கும். அது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அருள் மூலமாக நமக்கு கிடைக்கும். அந்த அருளை வந்து ஒரு தடவை நீங்க ஸலவாத் ஓதுனா 10 முறை வந்து அல்லாஹ் வந்து அருளாக பொழிகிறான். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 10 மடங்கு உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் வந்து பண்றான், மறுமை நாள்ல உயர்த்துகிறான். நமக்கு மறுமையில பார்த்தோம்னா சொர்க்கத்துல படித்திரங்கள் இருக்கும். அந்த படித்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸலவாத் ஓதுறது மூலமாக நமக்கு வந்து உயர்த்தப்படும். அதே மாதிரி அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிகிறான். நமக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தே இல்லை, நமக்கு முசீபத்தா இருக்குது, கஷ்டங்களா இருக்குதுன்னு சொல்றோமே, நீங்க ஸலவாத் ஓதுங்க, வாழ்க்கையில அல்லாஹுடைய ரஹ்மத்து பொழியப்படும். அதே மாதிரி துவாக்கள் ஏற்கப்படுறது. நம்ம எந்த துவாக்கள் கேட்டாலும் மறுக்கப்படுதுன்னு சொல்றோம். ஆனா ஆலிம்கள் சொல்றாங்க, யார் ஒருவர் வந்து தங்களுடைய துவாவோடு ஸலவாத்தை ஓதுறாங்களோ அந்த ஸலவாத்தின் காரணமாக அந்த துவா மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க. அப்ப ஒரு தடவை நீங்க ஸலவாத் ஓதி துவா செஞ்சாவே இவ்வளவு அந்தஸ்துனா, ஸலவாத்தை நல்லா ஓதுறோம், அதிகமாவே வளமையாக ஓதுறோம்னா எவ்வளவு சிறப்புகள் இருக்கும், எவ்வளவு தேவைகள் நம்ம கேட்காமலே நிறைவேற்றப்படும் நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய அந்தஸ்து உயர்த்தும். இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய வறுமை அனைத்தையும் போக்கி, கஷ்டத்தை அனைத்தையும் போக்கி நம்மளுடைய அந்தஸ்தை செல்வத்திலையும் வந்து உயர்த்தும். அதுவும் இல்லாம கண்ணியத்திலையும் உயர்த்தும். இப்ப நமக்கு வந்து காசு இருந்தா மட்டும் எல்லாருமே அவங்கள மதிப்பா பாத்திர மாட்டாங்க. அது இல்லாம அவங்கள பார்த்தாவே உணரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். பார்த்தாவே நம்ம மேல பொறாமை போட்டி இல்லாம ஒரு பாசமா எல்லாரும் நடந்துக்கிற மாதிரியும், இவங்களை பார்த்தாவே இவங்க வந்து ஒரு சாலிகானவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க கண்ணியமானவங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் நம்மள என்ன பண்ணுவான், அந்தஸ்தை உயர்த்தி கொடுப்பான். இன்னும் வந்து ஸலவாத்தை ஓதுறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஸ் கிடைக்கும். அல்லாஹுடைய சொர்க்கத்தை அடையிறதுக்கு வந்து முதல் வழி என்னது, நபியின் சிபாரிஸ். நபியின் சிபாரிஸ் வேணும்னா நபி அவர்களே சொல்லியிருக்காங்க, என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்க, அப்பதான் நான் உங்க மீது வந்து என்ன பண்ண முடியும், சிபாரிஸ் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். மறுமையில நீங்க எவ்வளவு நன்மையை கொண்டு போனாலும் அவர்களுடைய சிபாரிஸ் இல்லாம அந்த நன்மை எதுவுமே எடுபடியாகாது. அதே மாதிரி நம்ம மறுமையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்தால்தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அந்த சிராத்து பாலத்தை கடக்கிறதுக்கே நமக்கு வந்து ஸலவாத் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரிதான் நமக்கு பரக்கத் இல்லை, தொழில்ல பரக்கத் இல்லை, வீட்டுல பரக்கத் இல்லைங்கிறோம்ல, அந்த பரக்கத்தை அல்லாஹுடைய புறத்துல இருந்து நமக்கு நிரப்பிடும். பரக்கத்து வந்துட்டாவே கொஞ்சம் இருந்தாலும் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தா 1 லட்ச ரூபாய் சம்பளம் வந்தாலும் பத்தாது, சிலருக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வந்தா அதுவே போதும் அப்படின்னு தோணும். அந்த பரக்கத்து நமக்கு வந்து ஸலவாத்தினால கிடைக்கும். அதே மாதிரி 2 உலக தேவைகளுக்கும் போதுமானதாகும். நம்ம இந்த உலகத்தை பத்தி சொன்னோம்ல, அது மட்டும் கிடையாது, மறுமைக்கும் உங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த உலகத்துக்கும் மறுமைக்கு தேவையான அனைத்து விஷயத்துக்குமான ஒரு அடித்தளமாக நமக்கு ஸலவாத் இருக்குது அப்படின்னு சொல்லி அனைத்து விஷயமே நமக்கு ஸலவாத்துல இருக்கு. இப்ப நமக்கு ஸலவாத்துடைய சிறப்பு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன ஸலவாத் ஓதணும், எத்தனை முறை ஓதணும்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சஹாபாக்கள்லாம் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக கற்றுக் கொடுத்த ஸலவாத்னா நம்ம தொழுகையில ஓதக்கூடிய தரூதே இப்ராஹிம் தான்.
அதாவது வந்து நம்ம தொழுகையில வந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸலவாத்தை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நபிக்கு ஓதுறதுலேயே சிறந்த ஸலவாத்தா இருக்கும். அதுலயும் வந்து இதை எத்தனை முறை ஓதணும்னா எண்ணிக்கையெல்லாம் குறிப்பிட்டதே கிடையாது. நீங்க எவ்வளவு தடவை வேணா ஓதிக்கலாம், எந்த நேரத்துல வேணா ஓதிக்கலாம், எந்த நிலையில வேணா நம்ம ஓதிக்கலாம். படுத்திருக்கும் போது ஓதலாம், உட்காந்துருக்கும் போது ஓதலாம், நைட்டு முழிச்சா நீங்க ஓதலாம். அப்ப காலையில இருந்து நீங்க ஒரு நாளுடைய 24 மணி நேரத்துல உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்போ ஓதிக்கோங்க. தொழுகை இல்லாத பெண்கள் ஓதலாம், ஒழுவு இல்லாத பெண்கள் ஓதலாம். முடியை வந்து தலையில மறைத்து விட்டு தான் ஓதணுன்றலாம் அவசியம் இல்லை. செலவாத்தலாம் நம்ம வந்து அதிகமாக செலவாத்து ஒதுக்கலாம். அதே நேரத்துல இது பெரிய செலவாத்தா இருக்குன்னு நீங்க நினைச்சா நீங்க சின்ன சின்ன செலவாத்தெல்லாம் இருக்கும்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படிங்கிறத இருக்கிறதுலே சின்ன செலவாத்து, அதையும் நீங்க ஒதுக்கலாம். எது ஓதுனாலும் செலவாத்து தான். அதுல இந்த தரூத் இப்ராஹிம் ரொம்ப சிறப்புக்குரிய செலவாத்தாக இருக்கு. இப்ப வந்து எது ஓதுனாலும் அல்லாஹ்விடத்துல நம்ம நபிக்காக துவா செய்யறோம் அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு நம்ம ஓத வேண்டும். அதுல இந்த தரூத் இப்ராஹிம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டினா, நபி அவர்களுக்கு அருளையும் நபியுடைய குடும்பத்தாருக்கு அருளையும் பரக்கத்தையும் தந்தருவாயாக. எப்படி தரணும்னு பார்த்தா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கொடுத்ததை போல தந்தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய செலவாத்து தான் நம்ம தொழுகையில ஓதக்கூடிய தரூத் இப்ராஹிம். அப்ப நபி இப்ராஹிம் அவர்களுக்கு கொடுத்த சிறப்புகளை நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் கேட்கிறோம். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழித்தோன்றல்கள்ல வந்தவங்க தான், அவங்க சந்ததிகள்ல கடைசி சந்ததியாக வந்தவங்க தான். அதனால வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது அனைத்தும் நபி அவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு துவாவாக அது அமையும். அதனால வந்து நீங்க எது ஓதுனாலும் புரிந்து ஓதுங்க. அதனுடைய நன்மை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். எந்த நேரத்துல வேணா ஓதுங்க, எவ்வளவு வேணா ஓதுங்க. அதே நேரத்துல நபி அவர்கள் பிறந்த மாதத்துல என்னென்னமோ அமல் செய்றாங்க. அந்த அமல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறை கிடையாது. அப்படி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சஹாபாக்கள் செய்யவே இல்லை. நம்ம வந்து அவர்கள் மேல உண்மையாலுமே அன்பு வச்சிருக்கோம், அவங்க ஞாபகம் வருது அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதம் அவர்களை ஞாபகப்படுத்துது அப்படின்னா நம்ம ஓத வேண்டியது ஸலவாத்தை மட்டும்தான் தவிர அவர்களுக்காக நம்ம செய்யக்கூடியது வேற எதுவுமே இல்லை. நீங்க அவர்களுக்காக எல்லா நாளும் செலவாத்து ஓதுங்க, இந்த நாளும் செலவாத்து ஓதுங்க. மற்றபடி எந்த ஒரு சிறப்பான அமல்களும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதத்துல செய்யணும்ட்டு அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நமக்கு நாளைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா பிறை தெரியுதாக இருக்கும். நாளைக்கு வந்து சஃபருடைய கடைசி நாள். அந்த கடைசி நாள் முடிச்சு நாளைக்கு மக்ரீப்ல இருந்து பாத்தீங்கன்னா ரபியுல் அவல் தொடங்கக்கூடியதாக இருக்கும். இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.